ஆர்ஆருக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, அதில் என்னென்ன மாற்றங்கள் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை எப்படி எதிர்பார்க்கலாம், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம ரச்சன் ரவீந்திரா, நேத்தன் எலிசி இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஐபிஎல் மேட்ச்ல இருந்து வெளியேறி இருக்காங்க. என்ன காரணமாக வெளியேறி இருக்காங்க, இவங்களோட மாற்றம் நம்ம சிஎஸ்கே யாரையாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரச்சன் ரவீந்திரா, அது மட்டும் இல்லாமல் நம்ம நேத்தன் எலிசை பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம், நம்ம ஷாம் கரன், ஜெமி ஓட்டன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஐபிஎல் மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே சார்பாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு அப்டேட் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரச்சன் ரவீந்திரா, நேத்தன் எலிசி இவங்க ரெண்டு பேரும் நம்ம சிஎஸ்கே டீமோட இன்னும் வந்து ஜாயின் ஆகலை. எந்த ஒரு பயிற்சியிலுமே ஈடுபட்டதா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஐபிஎல் 2 மேட்சையும் வந்து மிஸ் பண்ண போகிறாங்களாம். இதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்களோட பர்சனல் காரணமாக தான் வந்து மேட்சஸை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நேத்தன் எலிசி, ரச்சன் ரவீந்திரா இவங்களுக்கான ஆடுலோன் வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு இவங்க இல்லை அப்படின்னாலும் நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இருக்க போகிறதில்ல. ஆடுலோனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாருமே வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை தேவைப்பட்டால் நம்ம சிஎஸ்கே யாரையாவது எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஆர்ஆருக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவனை பார்த்துடலாம். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்வே, ஆயுஷ் மாத்திரே இவங்க வந்து இருப்பாங்க. ஒன் டவுன்லாம் நம்ம ஊர்வில் பட்டேல் வந்து கன்ஃபார்மாக இருக்க போகிறாரு. ஆனால் ஒரே மேட்ச்சில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. 4வது இடத்துல நம்ம ஜடேஜா, 5வது இடத்துல நம்ம டெவால் பிரேவிஸ் வந்து இருக்க போகிறாங்க. நம்ம டூபே, தலை தோனி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க தான் வந்து இருக்க போகிறாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பத்திரனா, நூர் அகமது, கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ் அப்படின்னு இவங்க தான் வந்து இருக்க போகிறாங்க. அதில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா அஸ்வினை உள்ள எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு கேகேஆருக்கு எதிராக ஒரு மாஸ் வெற்றி வந்து அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதே பிளேயிங் லெவன் தான் வந்து இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் லெவன் இருந்தாலே போதும், ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம நேத்தன் எலிசி, ரச்சன் ரவீந்திரா மேட்சஸை வந்து மிஸ் பண்ண போகிறதா இருக்கட்டும், நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவனில் வேறு என்ன மாற்றத்தை கொண்டு வந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.